இன்னைக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல எல்லாரும் ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, யுஎஸ் பெடரல் ரிசர்வ், அதாவது அமெரிக்க மத்திய ரிசர்வ் வங்கியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டேஷன் இன்னைக்கு நைட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது நம்ம டைம் வந்து அவங்க டைம் பகல், நம்ம டைம் நைட்டு. ஸோ அதனால மார்க்கெட், அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டை வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட், கமாடிட்டி மார்க்கெட் எல்லாமே வந்து கேர்ஃபுல்லா அதை வாட்ச் பண்ணும், ரொம்ப கூர்ந்து கவனிக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி பண்ணலாம்னு ஒரு பரவலான எதிர்பார்ப்பு இருக்கு. 0.25%, 0.25 பிபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, பேசிஸ் பாயிண்ட்ஸ். ஸோ அதை கம்மியாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது எல்லாருமே. அதனால மார்க்கெட்ல தாக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜென்ரலா எல்லா மார்க்கெட்டுமே பாசிட்டிவா ரியாக்ட் பண்ணும். ஆனா ஒண்ணு ரொம்ப முக்கியமான என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க அதுக்கப்புறம் அந்த யுஎஸ் பெடரல் கவர்னரோட கமெண்ட்ரி ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணும் மார்க்கெட் எல்லாமே. அதை வந்து இது வந்து ஒன்லி ஒன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டா, இல்ல இன்னும் வரும் அடுத்த குவார்டர்லயும் அடுத்த வரும் காலங்களிலும் தொடருமா அப்படிங்கிறது ஹாக்கிஸ் டாகிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதை வந்து கேர்ஃபுல்லா மார்க்கெட் வாட்ச் பண்ணும். அதுக்கு மாதிரி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும். மோஸ்ட் லைக்லி வந்து மார்க்கெட் பாசிட்டிவா தான் ரியாக்ட் பண்ணும். இதோட கமாடிட்டி மார்க்கெட் இம்பாக்ட்ஸ் என்ன, அதாவது கோல்ட், சில்வர், க்ரூட் ஆயில், இதோட இம்பாக்ட்ஸ் எல்லாம் வந்து அது கண்டிப்பா இருக்கும். அந்த யூஎஸ் பெடரல் ரேட் இன்ட்ரெஸ்ட் ரேட் டேஷனை பொறுத்து இருக்கும். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் பேங்க்ஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவா ரியாக்ட் பண்ணும், நிஃப்டி பாசிட்டிவா ரியாக்ட் பண்ணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்றப்போ இந்த ஆட்டோ செக்டர், பர்டிகுலர்லி ஆட்டோ செக்டர் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் லைக் ஸ்டீல், இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கெல்லாம் ஃபேவரபிளா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. நெகட்டிவா ரியாக்ட் பண்ணிருக்கிற வாய்ப்புகள் ஐடி ஸ்டாக்ஸ், அதாவது டாலர் இந்தியன் ரூபி டிப்ரிசியேட் ஆகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படும் பட்சத்தில் இது ஐடி ஸ்டாக்ஸ் நெகட்டிவா ரியாக்ட் பண்ற நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து 0.25% அப்படிங்கிறது மோரல்லஸ் கன்ஃபார்ம். ஸோ கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு நாள் அவாய்ட் பண்ணிட்டு நாளைக்கு காலையில மார்க்கெட் ரியாக்ட் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ்ல பண்றவங்களுக்கு நான் சொல்றேன், கேஷ்ல பண்றவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் பண்றவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கமாடிட்டி பண்றவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.